நாங்கள் இப்போ வெண்டைக்காய் நடுறோம். என்னுடைய மனைவியை விவசாயத்துக்கு தயார்படுத்த முடியல. ஆனால் எங்களுடைய பசங்களை நாங்கள் விவசாயத்தில் ஈடுபடுத்தணும்னு சொன்னோம். பார்த்தியா, எங்கள் பசங்க, எங்கள் அண்ணன் பசங்க வெண்டைக்காய் நடுறோம். நல்லா விளையணும்னு நம்பிக்கையாக நடுறோம். அதாவது நாங்கள் தான் விவசாயத்தில் ஈடுபட்டோம்ல, எங்களுடைய அடுத்த தலைமுறை எங்கள் பசங்களும் விவசாயத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க. விவசாயம் நல்லா செழிக்கணும், விவசாயம் வளரணும், விவசாயிங்க வளரணும். விவசாயிங்களால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில்களும் வளரணும் அப்படின்ட்டு நம்ம இதை பாருங்க வெண்டைக்காய் நடுறோம். இது இன்னும் ஒரு 30 நாளில் வெண்டைக்காய் வரும். இதெல்லாம் விளையணும். எல்லாம் அந்த கடவுள் சூரிய பகவான் எங்களை காப்பாற்றணும். எங்களை இந்த சூரியன் காப்பாற்றணும். அந்த சூரியன் எங்களை காப்பாற்றால அந்த சூரியனையே நாங்கள் தான் காப்பாற்றணும். ஆனால் அந்த சூரியனை நாங்கள் காப்பாற்ற மாட்டோம். ஏன்னா 5 வருஷம் அந்த சூரியனால் அனுபவிச்சது போதும். இதோட போதும். அந்த சூரியன் விடியட்டும், இந்த ஆட்சி முடியட்டும், அடுத்த ஆட்சி நல்லபடியாக தொடங்கட்டும். ஒரு தமிழரின் ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் தமிழரின் ஆட்சி மலரணும் என்பது இந்த பாட்டாளி விவசாயிகளின் ஒரு கோரிக்கை. அது இந்த 2024 கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கு அந்த இறைவன் எங்களுக்கு துணை புரியட்டும். கடவுள் இருக்கிறார், நாங்கள் நம்புகிறோம். யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க, சிறு பிள்ளை இல்லையா. நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அனுபவம், அவங்களுக்கு அனுபவம் இல்லை, வளர்த்துக்குவாங்க.